அடுத்து வந்து நான் முக்கியமாக சொல்லணும்னா வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் மிஸ்டர் ரவிசங்கர் அண்ட் மிஸ்டர் நிதின் சத்யா. ரவி பிரதர் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, இப்போ ரீசெண்டாக நான் பிக் பாஸ் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரவி சார் நல்லா பழக்கமானார். அதாவது எப்படின்னா, நமக்கு வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி பழக்கமாக இருப்பாங்க. பழக்கமானால் நம்ம அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம், நல்லது கேட்டது தெரியும். ஆனால் என்னை பற்றி அவருக்கு எதுவுமே வந்து இதுக்கு முன்னாடி தெரியாது. பிக் பாஸ்குள்ளே தான் பார்த்துருக்காரு. பார்த்து எனக்கு அந்த அளவு வந்து ஒரு சப்போர்ட், அது எந்த அளவு சப்போர்ட்னா அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நானே வெளியே வந்து பார்த்தோம், நான் ரொம்ப நெகிழ்ந்தேன். அந்த அளவு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க ரவி சார், தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவருக்கு. கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு ஹியூஜ் சக்ஸஸாக இருக்கும். அதான் அவங்க க்ளீனாக சொல்லிட்டாங்களே, இந்த படத்தில் நம்ம வந்து மெசேஜ் அது எல்லாத்தையும் தாண்டி என்டர்டெயின்மெண்ட் அதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த வகையில் காதல் கண்டிஷன்ஸ் அப்படியே கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக அவங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுருக்கோம் அப்படின்றத நம்புகிறேன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக நம்ம